உலகத்தோட எதிர்காலத்துல நடக்க போறத முன்னாடியே கணிச்சு சொல்றதுக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அதுல ரொம்பவே பிரபலமானவர் தான் பாபா வங்கா. டயானாவோட மரணத்துல இருந்து கொரோனா வைரஸ் தொற்று பரவல் வரைக்கும் எல்லாத்தையும் துல்லியமாக கணிச்ச பாபா வங்கா 2025ஆம் ஆண்டையும் கணிச்சிருக்கிறாரு. அவர் அப்படி என்ன கணிச்சாரு, எந்த நாட்டுல பேரழிவு, எந்த நாட்டுல வளங்கள் பெருகும், இயற்கை சீற்றங்கள் என்னென்ன, இதோட எந்த ராசியினருக்கு அதிக பலன் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். இது செதுங்க மீடியா வழங்கும் அறிந்தும் அறியாமலும். பல்கேரியாவை சேர்ந்த பாபா வங்கா 1911ஆம் ஆண்டுல பிறந்தாரு. இவருக்கு 12 வயது இருக்கும்போது ஒரு புயலால பார்வையை இழந்தாரு. பார்வை பறிபோனதுனால கண் முன்னாடி இருக்கிறத பார்க்க முடியாம போச்சே தவிர எதிர்காலத்தை அவரோட ஞான கண்ணால பார்க்கும் சக்தி இவருக்கு கிடைச்சது. இவர் உயிரிழக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன நிகழும் அப்படிங்கறத குறிப்பாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. பாபா வங்கா அவரோட வாழ்நாள்ல அதிகமான நாட்களை பல்கேரியாவில வாழ்ந்தாரு. பால்கனின் நாஸ்ட்ராடாமஸ் அப்படின்னு புகழ் பெற்றாரு. இந்த பாபா வங்கா 1966ஆம் ஆண்டுல காலமானாரு. இதுவரைக்கும் பாபா வங்கா கணிச்சிருக்கிற பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கு. பாபா வங்காவோட கணிப்புகள் பலித்து வருவதனால அதன் மீதான நம்பிக்கை மக்கள் மத்தியில அதிகமாக இருக்குது. அந்த வகையில பிரிட்டிஷ் இளவரசி டயானாவோட மரணம், அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் மீதான தாக்குதல், கொரோனா வைரஸ் தொற்று, அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிம்பர் மீதான துப்பாக்கி சூடு அப்படிங்கிற பல்வேறு கணிப்புகள் நிஜமாயிருக்கு. இதனால பாபா வங்காவோட கணிப்புகள் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களோட கவனத்தை பெற்றிருக்கு. அந்த வகையில இப்ப 2025ஆம் ஆண்டு பிறக்க இருக்கிற நிலையில 2025ஆம் ஆண்டுக்கான பாபா வங்காவோட கணிப்புகள் அதிகம் பேசப்பட்டு வருது. 2025ஆம் ஆண்டுல என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி பாபா வங்கா சொன்னதை பத்தி பார்ப்போம். ஐரோப்பியாவில் ஒரு பயங்கரமான போர் வெடிக்கும் அப்படின்னு பாபா வங்கா சொல்லியிருக்காரு. இது கண்டத்துல வாழ்றவங்களுக்கு அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உக்ரைன் இப்ப இருக்கிற நிலைமையில இந்த முன்கணிப்பு ரொம்பவே கவலைக்குரியதாக இருக்கு. 2025 அப்படிங்கிறது பாபா வங்காவோட கூற்றுப்படி வேற்று கிரகவாசிகள் மனிதர்களோட முதல் முறையாக தொடர்பு கொள்வாங்க. குறிப்பிடத்தக்க தடங்கள நிகழ்வின் போது இந்த போட்டி நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாபா வங்காவோட கூற்றுப்படி மனித டெலிபதி 2025ல உருவாக்கப்படும். தனிநபர் ஒருவருக்கொருவர் எண்ணங்களை படிக்க முடியும் அப்படிங்கறதுனால இது அடிப்படையில தனியுரிமை பயன்றதாகிவிடும். 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆய்வகங்கள்ல மனித உறுப்புகளை திறம்பட வளர்க்க முடியும் அப்படின்னு பாபா வங்கா கணிச்சிருக்கிறாரு. இந்த கண்டுபிடிப்பு மனித ஆயுட்காலத்தை அதிகரிக்கவும் மருத்துவத்துறையை மாற்றவும் வல்லது. பாபா வங்கா 2025ஆம் ஆண்டுக்குள்ள புதிய ஆற்றல், நிலையான எரிசக்தி அதிகாரம் கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு கணிச்சிருக்கிறாரு. இந்த முன்கணிப்போட காரணமாக இன்னும் சூழலியல் நட்பு எதிர்காலத்துக்கான நம்பிக்கை இருக்கு. பாபா வங்காவோட கூற்றுப்படி லியூஸ் ஹாமில்டன் அவரோட 8வது உலக சாம்பியன்ஷிப்பை 2025ல பெறுவாரு. பாபா வங்காவோட ஆதரவாளர்கள் இந்த தீர்க்க தரிசனம் உண்மைக்கு மாறானதாக தோன்றினாலோ அது நிறைவேறுமா அப்படிங்கறத பார்க்க ஆர்வமாக இருக்காங்க. 2025ஆம் ஆண்டுல அதிக நிலநடுக்கம், சூறாவளி, சுனாமிகள் ஏற்படும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதும் அவசர நிலைக்கு தயாராக இருக்கிறதும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இந்த முன்னறிவிப்பு நினைவூட்டுது. 2025ஆம் ஆண்டுல ஒரு புதிய உலக அளவுல அமைப்பு உருவாகும் அப்படின்னு பாபா வங்கா கணிச்சிருக்கிறாரு. இந்த கணிப்பு விளக்கத்திற்கு உட்பட்டது அப்படின்னாலும் இது உலகத்தோட அதிகார சமநிலையில மாற்றம் இல்லைன்னா ஒரு புதிய ஒருங்கிணைந்த சர்வதேச நிர்வாகத்தை ஸ்தம்பிக்கப்படும். 2025ஆம் ஆண்டுல ஒரு குறிப்பிடத்தக்க மருத்துவ முன்னேற்றம் எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி குணப்படுத்த முடியாத ஒரு நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு வழிவகுக்கும். உலகத்துல இருக்கிற ஊனமற்ற நோய்களால பாதிக்கப்பட்ட மில்லியன் கணக்கான மக்களுக்கு இந்த முன்கணிப்பு நம்பிக்கை அளிக்குது. 2025ஆம் ஆண்டுல உலக வல்லரசுக்கிடையே அதிகரிச்ச பதட்டங்களால ஒரு உலகளாவிய போர் ஏற்படும் அப்படின்னு பாபா வங்கா கணிச்சிருக்கிறாரு. இந்த முன்னறிவிப்பு சர்வதேச ஒத்துழைப்பையும் ராஜதந்திரத்தின் மதிப்பையும் நினைவூட்டுது. 2025ஆம் ஆண்டுல ஒரு புதிய நாணயம் தோன்றும் அப்படின்னும் இறுதியில வழக்கமான ஃபியட் நாணயங்களை இடமாற்றம் செய்யலாம் அப்படின்னு பாபா வங்கா கணிச்சிருக்கிறாரு. இந்த முன்னறிவிப்பு ஒரு புதிய சர்வதேச நாணயத்தோட தோற்றத்தை இல்லைன்னா கிரிப்டோ கொரியாவின் பரந்த பயன்பாட்டை குறிக்கலாம். பாபா வங்காவோட கூற்றுப்படி 2025ஆம் ஆண்டுல விண்வெளி ஆய்வுல புதிய சகாப்தம் தொடங்கும். இது மற்ற கிரகங்கள்ல மனித சமூகங்களை நிறுவுவதை உள்ளடக்கியது. இந்த முன்னறிவிப்பு எதிர்காலத்துல விண்வெளி விமானம் ரொம்பவே பரவலாக கிடைக்கவும் பிரபஞ்சத்துல மனித குலத்தின் இருப்பு வளரும் ஒரு நுண்ணறிவை வழங்குது. இதை தொடர்ந்து 2025ஆம் ஆண்டுல யாரெல்லாம் பணக்காரங்க ஆவாங்க அப்படிங்கறது குறித்து பாபா வங்கா கணிச்சிருக்கிறாரு. அதன்படி 5 ராசிகளை பாபா வங்கா குறிப்பிட்டிருக்கிறதாகவும் அந்த 5 ராசிகள்ல பிறந்தவங்க 2025ஆம் ஆண்டுல பணக்காரர்கள் ஆவாங்க அப்படின்னு பாபா வங்கா கணிச்சிருக்கிறாரு. அந்த ராசிகள் என்னென்னா மேஷ ராசி, ரிஷப ராசி, கும்ப ராசி, கடக ராசி, மிதுன ராசி.
இந்த ராசிகள்ல பிறந்தவங்க 2025ஆம் ஆண்டுல நல்ல செல்வ செழிப்பை பெறுவாங்க அப்படின்னு தெரிவிக்கப்படுது. 2025ஆம் ஆண்டுல மேஷ ராசிக்காரர்கள் நல்ல செல்வ வளத்தை பெறுவாங்க அப்படின்னும் அவங்களோட கனவுகள் நினைவாகும் அப்படின்னும் பாபா வங்கா கணிச்சிருக்கிறாரு. அவங்களோட வாழ்க்கையில சந்தித்து வந்த அனைத்து தடைகளும் விலகும் அப்படின்னும் பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்தை பெறுவாங்க அப்படின்னு பாபா வங்கா சொல்லியிருக்காரு. ரிஷப ராசினருக்கு பல நல்ல வாய்ப்புகள் பெறுவாங்க அப்படின்னும் அவங்களோட பல வருட கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னும் பாபா வங்கா கணிச்சிருக்கிறாரு. கும்பராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும் அப்படின்னும் அவங்க 2025ஆம் ஆண்டுல படைப்பாற்றல்ல நம்ப முடியாத எழுச்சியை பயன்படுத்துவாங்க அப்படின்னும் அவங்களோட வரம்புகளை தாண்டிய தைரியமான இலக்குகளை அடைவாங்க அப்படின்னும் அவங்களோட சவால்கள் அனைத்தும் வாய்ப்புகளாக மாறும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு பாபா வங்கா. 2025ஆம் ஆண்டு கும்பராசினரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படின்னு பாபா வங்கா சொல்லியிருக்காரு. கடகராசினருக்கு 2025ஆம் ஆண்டுல முன்னேற்றத்திற்கான பல்வேறு வாய்ப்புகள் தேடி வரும். அது மட்டும் இல்லாம கடந்த கால கடின உழைப்புக்கான பலன் 2025ஆம் ஆண்டுல கிடைக்கும். கிரகங்கள் அனைத்தும் சாதகமான நிலையில இருக்கிறதுனால அதிர்ஷ்டமும் முழு ஆதரவும் கிடைக்கும். புதிய தொழிலை தொடங்குறவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த தொழில கொடி கட்டி பறக்கவும் செய்வாங்க அப்படின்னு பாபா வங்கா சொல்லியிருக்காரு. 2025ஆம் ஆண்டுல மிதுன ராசிக்காரர்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும். பொருளாதார நிலையில எதிர்பாராத அளவுல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சவால்களை எளிதில சமாளிப்பீங்க. கிரகங்களோட நிலைகளால கையில பணம் அதிகம் சேரும். உங்களோட உள்ளுணர்வு சொல்வதை கேட்டு நடந்தா வாழ்க்கையில செழிப்பாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். கடைசியா பாபா வங்காவோட தீர்க்க தரிசனங்களை விமர்சன ரீதியாகவும் சிந்தனையுடனும் அணுகுவது ரொம்பவே முக்கியமானது. பாபா வங்காவோட கணிப்புகள் உலகெங்கிலும் இருக்கிற மக்களை வசீகரிக்குது. இந்த கணிப்புகள் நிறைவேறுமா இல்லையா அப்படிங்கறது பொருட்படுத்தாம அவை சாத்தியமான எதிர்காலத்தை பற்றிய நுண்ணறிவை வழங்குது. எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியத்தை நினைவூட்டுது. பாபா வங்காவோட பாரம்பரியம் இன்னும் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களை கவர்ந்து கொண்டுதான் இருக்கு. ஏன்னா இது ஒரு புதிரானதாகவும் அடிக்கடி பயமுறுத்தும் எதிர்காலத்துக்கு ஒரு சாளரத்தையும் வழங்குது. இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சு கொள்ளவும் உடனுக்குடனான செய்திகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு சேனல்ல இருக்க வீடியோக்களை பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய அறிந்தும் அறியாமலும்.